வெல்கம் டு பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனல். நீங்கள் ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் மண்டே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. நீங்கள் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது, உங்களுக்கு பாஸ் கிடையாது, நீங்கள் டிராஃபிக் உள்ளே பூந்து வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வேகமாக போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஃபுல் டைமை நீங்களே எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குங்க? கேட்குறதுக்கே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த கான்செப்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த ஃபயர் மூமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நமக்கு தேவையான அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் இப்போ ஒரு 55-60 வருஷத்தில் இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு போகலாம். நீங்கள் ஒரு 40 to 45 வயசுக்குள்ளேயே ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டோடு ரிட்டையர் ஆகுறீங்க இல்லையா? அதுதான் இந்த மூமெண்ட் அப்படிம்பாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபயர் மூமெண்ட்னால் என்ன, நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நம்ம இயர்லியாகவே ரிட்டையர் ஆகலாம், இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும், அது இல்லாமல் ஃபயர் மூமெண்ட்டில் இருக்க சேலஞ்சஸ் என்ன, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம். முக்கியமாக லாஸ்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு இந்த ஃபயர் மூமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனலில் நம்ம எல்லாமே வந்துட்டு மணி, ஸ்டாக் மார்க்கெட், சேவிங்ஸ், ஸ்கீம்ஸு, இப்படி எல்லா விஷயத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபயர் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் இயர்லி அப்படிங்கிறது தான். இந்த ஃபயர் மூமெண்ட் வந்துட்டு நிறைய வந்துட்டு யூஎஸில் ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஃபயர் மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இயர்லியாக ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு நிறைய உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் வந்துட்டு நிறைய பேர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஃபயர் மெத்தட்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் வேலையே செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழலாம், உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யலாம். அப்படிங்கிற மாதிரி உங்களோட டைமை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. இப்போ ஒரு 20 வயசில் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு மணியை வந்துட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்போ தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துலேருந்தே உங்களோட 35 இல்லை 40க்குள்ளே நான் வந்துட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு டே 1லேருந்தே நீங்கள் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நார்மலாக நம்ம இந்தியாவிலங்கிறது ஒரே ஒரு சேலரி மட்டும் வச்சு நீங்கள் பெரிய ஆள் ஆயிட முடியும், பணக்காரர் ஆயிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு சில பிளானிங் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட ஒர்க் இல்லாமல் அதுலேயே வந்துட்டு சைடில் வந்துட்டு நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் சம்பாதிக்கணும், கொஞ்சமாக செலவு பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் சம்பாதிச்ச அமௌண்ட்டை வந்துட்டு வெறுமனே வந்துட்டு செலவு மட்டுமே பண்ணாமல் ஈவன் நீங்கள் வைஸ்லி சேவ் பண்ணவும் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு 40 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட முடியும். நம்மக்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருந்தால் நம்ம இயர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகலான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ரூல் இருக்குதுக்கு 25x ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை விட உங்களுக்கு இயர்லி ஒரு 5 to 6 லேக்ஸ் செலவாகுது அப்படின்னா அவங்க எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா, அந்த எக்ஸ்பென்ஸ் இன்ட்டு வந்துட்டு 25 டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு அதனால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிற அமௌண்ட் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இயர்லியாகவே ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு ஒரு 6 லேக் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதிலிருந்து 6 லேக் இன்ட்டு 25 போட்டிங்க அப்படின்னா 1.5 crores வரும். அந்த 1.5 crores வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் இயர்லி ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 crores சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இயர்லி உங்களுக்கு செலவுக்கு தேவையான அந்த 6 லேக்கை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணிக்கிட்டு போக மீதி அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டான இடத்துல பிளான் பண்ணி நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களோட அமௌண்ட்டுங்கிறது உங்கள்கிட்ட சேஃபாகவும் இருக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடைஞ்சதுக்கப்புறம் இதில் இன்னொரு ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 4% ரூல் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள்கிட்ட கையில் இருக்க அமௌண்ட்லேருந்து 4% வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்துட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கணும். வித்ட்ரா பண்ணிக்கிட்டு உங்களோட செலவுகளையும் உங்களோட வந்துட்டு வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்கும் இந்த அமௌண்ட்டை வச்சு பிளான் பண்ணிக்கலாம். அப்படி பிளான் பண்ணும்போது உங்களுக்கு மினிமமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் எதில் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வர அமௌண்ட்டுங்கிறது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போனால் கூட 4%க்கு மேலே தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டுங்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்.
நம்ம இந்தியாவில் இந்த கான்செப்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ட்ராக் எவ்ரி ரூபி. நீங்கள் சேமிக்கிற இல்லை சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபியும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கால்குலேட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இல்லை எக்ஸல் ஷீட்டில் போட்டு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, மாதம் எவ்வளோ இன்கம் வருதுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கட் அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ். உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் இல்லை உங்களுக்கு இப்போதைக்கு நீட் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு செலவு பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணிக்கணும். இதில் எக்ஸாம்பிளுக்கு நிறைய இஎம்ஐ ட்ராப்ஸில் போய் மாட்டக்கூடாது. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் தேர்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ யாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ் பர்சன்டேஜுங்கிறது 20% சேவ் பண்ணுறேன், 30% சேவ் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு மாறாக நீங்கள் உங்களோட சேலரியிலேருந்து உங்களோட இன்கம்லேருந்து 50 to 70% நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்போ யாருமே பண்ணாத அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் யாருமே வாழாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ அளவுக்கு பிளான் பண்ண மாதிரி நீங்கள் இயர்லியராகவே ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டெப் இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி. நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத இந்த பீரியடில் நீங்கள் கற்றுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பண்ணலாம். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம். இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, பிபிஎஃப், என்பிஎஸ், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா மினிமம் 10 to 12% வர மாதிரி உங்களோட சேவிங்ஸ் இல்லை நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட மணியும் இயர் ஆன் இயர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இயர்லி ரிட்டையர்மெண்ட்டை நம்ம அடையிறதுக்கு இந்தியாவில் இருக்க சேலஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷனுங்கிறது இந்தியாவில் லாஸ்ட் இயர் கூட பார்த்திங்கன்னா 7% அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ளேஷன் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு நிறைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளே நம்ம நிறைய மாட்டிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் காஸ்ட்டுங்கிறது இந்தியாவிலேயே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சோஷியல் ப்ரெஷர்னால் நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, நம்ம இன்னும் வாங்கலை. ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா இது ரொம்பவே சேலஞ்சாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கான்செப்ட்டுங்கிறது நாட் ஈஸி, பட் பாசிபிள் கிடையாது. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட முடியும். இப்போ ரியல் லைஃப் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்த்திக்ங்கிற ஒரு 36 இயர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 crores ஏர்ன் பண்ணிட்டார். ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி நம்ம ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிட்டு நம்ம முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் ஆகிறான்னு பிளான் பண்ணுறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு Tier 2 சிட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 40,000ங்கிறது அவங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸுங்கிறது ஆகும். அது இல்லாமல் அவங்க அந்த 36ல் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது மூலிமாவும் ஒரு சில பேசிவ் இன்கம்ஸ் வரதான் போகுது. அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த எஃப்டி இல்லை ஒரு ரெண்ட்டு இல்லை சேவ் பண்ணி வச்சுருந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் வச்சு அவங்க கண்டிப்பாக அவங்க லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். எனக்கு இந்த ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்களா, இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், நான் எனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எனக்கு 9 to 5 ஜாப் பிடிக்காது, என்னோடய பேஷனை நோக்கி என்னால் ஓட முடியல, என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் உங்கள் யங்கர் ஏஜில் இதை நிறைய சம்பாதிக்கிறது கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு உங்களோட 35க்கு அப்புறம் நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்தையும் உங்களால் பண்ணிட முடியும். இந்தியாவில் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் பிளான் எப்பயுமே ஸ்மார்ட்டாக ஸ்டார்ட் இயர்லி அண்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சேவ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் இதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட முடியும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபயர் கால்குலேட்டருங்கிறது நிறைய அவைலபிள் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட கால்குலேஷனை போட்டு பார்த்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.